Hi students, Jasmine here. Ninth Max exercise 2.6ல fifth sum. Can you get pure shirt when you find அப்படின்ட்டு ஒரு 4 subdivision question சொல்லியிருக்காங்க. இதோட எக்ஸாம்பிளை நம்ம கொடுத்து நம்ம வந்து இது பியூர் ஷர்ட்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி பியூர் ஷர்ட்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு ஷர்ட் எடுத்துக்குவோம். இப்படி nth ரூட் ஆஃப் ஏங்கிற ஃபார்முலா இருக்கிறது தானே ஷர்ட்னு சொல்லுவோம். ஒரு ஷர்ட்டில் உள்ளே இருக்கிற நம்பர் ரேஷனல் நம்பராக இருக்கணும், வெளியே இருக்கிறது வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கணும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் இர்ரேஷனல் நம்பராக வரணும். ஸோ இதை தானே நம்ம ஷர்ட்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஷர்ட் எடுத்துக்குவோம். இப்போ நான் வந்து √3ன்னு ஒரு ஷர்ட் எடுத்திருக்கேன். இந்த நம்பர் வந்து சிம்பிளிஸ்ட் ஃபார்மாக இருக்கணும். இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்படின்னு இருக்கணும். அதாவது ஸ்கொயர் ரூட்டால் பிரிக்க முடியுமா அல்லது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டால் பிரிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதை பிரிக்க முடிஞ்சால் அதை பிரித்து ரூட்லேருந்து வெளியே எடுத்துடணும். அந்த மாதிரி வெளியே எடுத்ததை தான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். இந்த 3ங்கிறத இதுக்கு மேலே சிம்பிளிஸ்ட் பண்ண முடியாது. சரி, இப்போது இந்த √3க்கு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? இப்படி ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்படி சிம்பிளிஸ்ட் ஃபார்மாகவும் இருக்கணும், அதோட கோஎஃபிஷியன்ட் 1ஆகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் அது பியூர் ஷர்ட். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லை? இன்கேஸ் 2√3 இப்படி இருந்துச்சுன்னா இதை மிக்சட் ஷர்ட்னு சொல்லுவோம். இப்போது இந்த √8 எடுத்துக்குவோம். இந்த √8க்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, அதனால 1 இருக்குது. அப்படின்னா இதை வந்து நம்ம பியூர் ஷர்ட் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா இந்த ரூட்டுக்குள்ளே உள்ள இந்த நம்பரை நம்மளால் பிரிக்க முடியுமான்னு பார்க்கணும். பர்ஃபெக்ட் ஸ்கொயரால் பாருங்கள், நம்ம எப்படி எழுதலாம், இதை பிரிக்கலாம். 4 2s are 8 அப்படின்னு நம்ம பிரிப்போம். இந்த 4 வந்து நம்ம 2 2s are 4 அப்படின்னு பிரிப்போம். பிரித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதில் 2 2 இருக்கிறதுனால ஒரு 2 வெளியே போடுவோம், உள்ளே இருக்க √2 இருக்கும். அப்போது ரூட்டுக்கு முன்னாடி 2 இருக்குது, அதனால இது பியூர் ஷர்ட் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போது இது வந்து ஒரு மிக்சட் ஷர்ட். எதையும் பார்த்த உடனே பியூர் ஷர்ட் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். அதோட கோஎஃபிஷியன்ட் 1 மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது பியூர் ஷர்ட். இப்போ உங்களுக்கு பியூர் ஷர்ட்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ சம்முக்குள்ளே போகலாம். தி சம் ஆஃப் 2 ஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்மளா தான் கொடுக்க போகிறோம். என்ன வேணாலும் நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம். இதை வந்து நம்மளா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இதோட ஆன்சர் வந்து பியூர் ஷர்ட்டா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2 ஷர்ட் எடுத்துக்கணும். அந்த 2 ஷர்ட்டை சம்முன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ ஆட் பண்ணும். இதை ஆட் பண்ணி வரது வந்து பியூர் ஷர்ட்டாக வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ நான் 4√3 எடுத்திருக்கேன். இது கூட இன்னொரு ஷர்ட்டை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த சம்முன்னு சொல்லியிருக்காங்கல்ல, சம்முனை ஆட் பண்ணுறது. இது கூட ஆட் பண்ணால் எனக்கு வந்து பியூர் ஷர்ட் கிடைக்கணும். அப்போது இன்னொரு ஷர்ட்டும் லைக் ஷர்ட்டாக எடுத்துக்கிறேன். ஏன்னா 2 லைக் ஷர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆடே பண்ண முடியும். அடுத்து இதை ஆட் பண்ணோம்னா இதோட கோஎஃபிஷியன்ட் 1 வர மாதிரி நான் பார்த்துக்கணும். அப்போது இந்த 4 கூட எதை நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து 1ங்கிற நம்பர் வரும் அப்படின்னு நான் பார்க்கணும். அப்போது இந்த ஷர்ட்டுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா இதோட கோஎஃபிஷியன்ட்டாக -3 நான் கொடுக்குறேன். அப்போது 4 - 3 1ன்னு கிடைக்குதுங்களா? அதனால தான் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கிறேன். இப்போது அடுத்த ஸ்டெப்பில் இந்த 4√3 போட்டுக்கலாம். அடுத்ததா இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் போட்டுக்குவோம். அடுத்தது இந்த 3√3 போட்டுக்குவோம். அடுத்து இந்த ரெண்டுத்துலேயுமே லைக் ஷர்ட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்? √3 போட்டுக்கலாம். இப்போ இந்த 4 - 3 இங்கே போட்டுக்கிறோம். இப்போ 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. ஓகேவா? இப்போது √3 1 போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். இப்போ √3 கிடச்சிருச்சா? இப்போ பாருங்கள், இதோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. இது சிம்பிளிஸ்ட் ஃபார்மாக இருக்குது. ஓகேவா? அப்போது இது பியூர் ஷர்ட். இப்போது ஃபைனலாக ஆன்சர் எப்படி எழுதிக்கலாம்? எஸ், we can get a pure shirt. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன், த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 ஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ்னா என்ன? மைனஸ். இப்போது இந்த 2 ஷர்ட்டை வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? பியூர் ஷர்ட்டாக கிடைக்கணும். இதுக்கும் எக்ஸாம்பிள் நம்மளே தான் போடணும். இதுக்கு எடுத்துக்கிற ஷர்ட் வந்து மிக்சட் ஷர்ட்டாக கூட இருக்கலாம். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு என்ன நம்ம எடுத்தோமோ அதே நம்பரை இதுக்கும் நம்ம எடுத்துக்குவோம். இப்போது 4√3 எடுத்துக்கிறேன். இது கூட எதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பியூர் ஷர்ட் 1 கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு பாருங்கள். அப்போ 3 தான் மைனஸ் பண்ணணும். அப்போது நம்ம என்ன செய்யலாம்? 3
இங்கே √3 போட்டுக்குவோம். ஓகேவா? இது ரெண்டுமே லைக் சைடாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம், √3 எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 1 தான் வரும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, √3. இது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்குது. இதோட கோஎஃபிஷியன்ட் 1 கிடைச்சிருக்குது. அப்போ இது பியூர் ஷர்ட். இதுக்கும் ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதிக்கங்க. எஸ் வி கேன் கெட் எ பியூர் ஷர்ட். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் த ப்ராடக்ட் ஆஃப் 2 ஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட்னா என்ன, மல்டிப்ளை. அப்போது 2 ஷர்ட்ஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கணும், பியூர் ஷர்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னு நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு சிம்பிள் ஷர்ட்ஸை எடுத்துக்குவோம். √2 அடுத்தது √3. ஓகேவா? இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், ஒரே ரூட்டுக்குள்ளே 2வையும் 3யும் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் 2 3 6. அப்போது √6. இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போது இந்த 6ஐ வந்து நம்மளால் பிரிக்க முடியுமா, முடியாது. அதனால இது பியூர் ஷர்ட். ஃபைனலாக இதோட ஆன்சர் எடுத்து எழுதிக்கங்க. எஸ் வி கேன் கெட் எ பியூர் ஷர்ட். அடுத்து 4th சப்டிவிஷன் தி கோஷன்ட் ஆஃப் 2 ஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோஷன்ட்னா என்ன, டிவிஷன் பண்ணணும். அதனால் இதுக்கு முன்னாடி எடுத்த அதே எக்ஸாம்பிள்ஸே இதுக்கும் நம்ம எடுத்துக்குவோம். இந்த தேர்ட் சப்டிவிஷனில் இந்த √2 × √3 அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஆன்சர் வந்து √6 அப்படின்னு கிடச்சிச்சா. இப்போது நம்ம என்ன செய்யலாம்டா, இப்போ √6 டிவைடட் பை √2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த √6 எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம், 2 × 3 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். டிவைடட் பை இந்த √2 அப்படியே போட்டுக்கலாம். இப்போது அடுத்து இந்த √2 × √3 இருக்கா, இது ரெண்டுத்தையுமே நம்ம தனித்தனியாக ரூட் போட்டு எழுதிக்கலாம். √2 × √3 பை இந்த √2 போட்டுக்குவோம். இப்போது இந்த √2வும் இந்த √2வும் கேன்சல் ஆயிடுச்சு. நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, √3. இதோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணவும் முடியாது. அதனால இது பியூர் ஷர்ட். இதுக்கும் ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். எஸ் வி கேன் கெட் எ பியூர் ஷர்ட். தட்ஸ் ஆல். எவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லிக் கொடுக்கறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.